இந்த வீடியோவில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன சிறு கதைகள் மற்றும் ஆன்மீகத்தை அவர் எடுத்து சொன்ன முறை இதை பற்றி சொல்ல போகிறேன். காலையில் தினமும் ரேடியோவில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் சார் அவருடைய குரலை கேட்கலன்னா நிறைய பேருக்கு அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போகாது என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நானும் நம்புகிறேன். ஏன்னா இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பில் அவர் கொடுத்த அனைத்து தகவல்களுமே மக்களை சிரிக்கவும் வச்சது, சிந்திக்கவும் வச்சது. அதனால் இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன். அவர் சொன்ன சில கதைகள், அதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து, அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த முதல் கதை சந்தோஷம் எங்கே இருக்கு அப்படின்னு. ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு மானும் ஒரு குதிரையும் இருந்தது. இந்த மான் எதையோ தேடிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமா, இங்கேயும் அங்கேயும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த குதிரை இந்த மான் கிட்ட நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இந்த மான் நான் சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே குதிரை சொல்லுது, இங்கேயே தேடிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, வா நம்ம காட்டை சுத்தி பார்ப்போம், எங்கேயாவது சந்தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் நடக்க ஆரம்பிச்சது. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரு மிருகம் தன்னுடைய இரையை சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்து, இறைனா உணவு, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே இந்த மான் சொல்லிச்சு, சாப்பிட்றதுதான் சந்தோஷம், சாப்பிட்றதுல தான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு ஒன்று. குதிரை, பொறு அவசரப்படாத, நம்ம இன்னும் ஒரு 2-3 இடம் போய் தேடுவோம் அப்படின்னு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு குயில் பாட்டு பாடிட்டு இருந்தது. அதை பார்த்த மான் சொல்லிச்சு, ஓ சங்கீதம் தான் சந்தோஷமா, அப்போ சங்கீதத்துல தான் சந்தோஷம் இருக்கா அப்படின்னோடனே அதுக்கும் குதிரை சொல்லிச்சு, இல்லை நம்ம திரும்பவும் தேடுவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கரடி மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்தது. உடனே இந்த மான் திரும்பவும் தூக்கம்தான் சந்தோஷமோ அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்போதே ஒரு ஆட்டுக்குட்டி அழுதுகிட்டு இருக்கிறத இவங்க ரெண்டும் பார்த்துச்சுங்க. பார்த்த உடனே இந்த குதிரை போய் கேட்குது, ஏய் ஆட்டுக்குட்டி, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று. அதுக்கு இந்த ஆடு சொல்லிச்சு, நான் வழி தவறி வந்துட்டேன், எங்க அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த குதிரையும் இந்த மானும் அந்த ஆட்டுக்குட்டிய பத்திரமா அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப அந்த தாய் பட்ட சந்தோஷத்தை பார்த்த உடனே இந்த மானுக்கும் இந்த குதிரைக்கும் புரிந்தது, உண்மையான சந்தோஷமே அடுத்தவங்களுக்கு உதவுறதுல தான். அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரும். அதுவும் நம்மளால அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சா சந்தோஷம் இரட்டிப்பு ஆகும். இததான் இந்த கதையில சொன்னாரு. அவர் கடைசியில கதையில எப்பவுமே ஒரு நையாண்டித்தனமாவும் பேசுவாரு. இந்த கதைக்கும் அப்படி சொல்லி இருக்காரு. அது என்னன்னா, இப்படிதான் நம்ம ஊர் மனுஷன் ஒருத்தன் தென்னை மரத்துல ஏறிக்கிட்டு இருந்தான். அதை இன்னொருத்தன் கீழே இருந்து ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். உடனே மேல இருக்கிற மனுஷன் என்ன கேட்டான்னா, என்னடா அப்படி பாக்குற அப்படின்னு கேட்ட உடனே இவன் கீழே இருந்தவன், இல்ல ஒரு ஆசைதான், அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா. உடனே மேல இருக்கிறவர் கேட்டாரு, என்ன தென்னை மரத்துல இளநீ பறிச்சு கீழே விழுறத பார்க்கணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டா, இல்ல நீ விழுறத பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாரு. அந்த கதையை முடிக்கும் போது இன்னும் வர வீடியோல இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் அவர் சொன்னது போஸ்ட் பண்ணேன். இதை பார்த்துட்டு இதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துங்க. நன்றி.